எல்லாருக்கும் வணக்கங்க. தேங்காய் பயங்கர டிமாண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் விழுந்த தேங்காய்ங்க. நல்ல முதிர்ச்சியான காஞ்ச தேங்காய். ஒரு 600 தேங்காய் கிடச்சிச்சுங்க. அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதம் தேங்காய் பயங்கர டிமாண்டாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும் தேங்காயோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு. எங்களுக்கும் வரத்து ரொம்ப கம்மி. எங்களோட இருந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 லிட்டர் அளவுக்கு, அதாவது தேங்காய் பருப்பு, கொப்பரை, தேங்காய், எண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 லிட்டர் அளவுக்கு இருந்துச்சுங்க. அது எல்லாமே டோட்டலாக விற்று தீர்ந்துருச்சு. ஒரு 2 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 600 தேங்காய் கிடச்சிங்க. இந்த 600 தேங்காய் நாங்கள் என்ன விலைக்கு வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து தேங்காய் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கியிருப்போங்க. ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு வாங்கினோம். மார்க்கெட்டில் என்ன விலைன்னு தெரியாது, விவசாயி நம்மகிட்ட இங்கே கொண்டு வராங்க. 20 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் உரித்து உடச்சி போட்டிருக்கோங்க. தேங்காய் அந்த 600 தேங்காயை உரித்து உடச்சி போட்டிருக்கோம். என்ன இருந்தாலும் நம்ம நேரடியாக நல்ல முதிர்ச்சியான தேங்காய் வாங்கி உடச்சி போடும்போது பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்கள். இதோட குவாலிட்டி ட்ரையரில் போட்டால் செம்ம எக்ஸலண்ட்டாக வருங்க. நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் இந்த ட்ரையர் தேங்காயோட குவாலிட்டி வந்து வெளியே காய வைக்கிறதுல கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. பாருங்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க, எல்லாம் உரித்து உடச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த ட்ரையரில் தேங்காய் காய வச்சோம்னா தேங்காய் எண்ணெய் இவ்வளோ கிளியராக வருங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. என்னென்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, ஸ்டாக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் புது தேங்காய் இப்போ உடச்சி போட்டிருக்க தேங்காய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன விலை வருதுன்னு சொல்கிறேங்க அடுத்த வீடியோ.